Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. So, கதைகள் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வெறுப்புக்கும் சில கதைகள் உண்டு. வெறுப்புன்னு நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா வெறுப்புன்றது வெறும் வெறுப்பு மட்டும் கிடையாது. வெறுப்புக்குள்ளேயே பல வகையான வெறுப்புகள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெறுக்கப்படக்கூடிய குழுவோ இல்ல ஒரு மனிதர்களோ இவங்க கடவுளுக்கு எதிரானவர்கள் இல்ல அவங்க அசுத்தமானவர்கள் இல்ல அவங்க ஒழுக்கமற்றவர்கள். ஸோ இந்த மாதிரியான சில கட்டுக்கதைகள் இவங்கள பற்றியான சில ஃபால்ஸ் ப்ராபகேண்டா அதெல்லாம் செட் பண்ணிட்டு அந்த கதைகளை உண்மையாக்குறதுக்கு இந்த மாதிரி வெறுப்பு கதைகளில் ஒரு அத்தாரிட்டேரியன் ஒரு அதிகார போக்கு இருக்கும். ஸோ இதை மீறி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள வெறுப்பு வருவதற்கான காரணம் என்னவா இருக்கும்? வெறுப்பு வருவதற்கான மூல காரணம் பயம். ஒரு விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் அந்த விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு மனசில் தோணுது அப்படின்னா அதற்குள் நம்ம எல்லாருக்குமே கதைகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதாவது நமக்கு எல்லாருக்குமே ஏன் படம் அப்படின்றது படங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த விஷுவல்ஸ், அதாவது நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடிய அந்த கதைகள் ஒரு கருத்தை சொல்லும்போது கூட அதுக்கு கண்ணு மூக்கு காதுன்ற மாதிரி ஒரு பிளாட் போட்டு அதுக்கு கதாபாத்திரங்கள் கொடுத்து அதுக்கு ஒரு பிகினிங் மிடில் எண்ட் அப்படின்ற மாதிரி கதை ஃபார்மேட்டில் சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் கதைகள் அப்படின்றது நம்ம வாழ்க்கையே ஒரு கதைகளின் தொகுப்பு தானே. ஸோ கதைகள் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வெறுப்புக்கும் சில கதைகள் உண்டு, காதலுக்கும் கதைகள் உண்டு. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்ல போனோன்னா காதல் கதைகளை விட வெறுப்பு கதைகள் ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். ஏன்னா வெறுப்புக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ட்ராமாவோ ஸ்கெட்சோ தேவையில்லை. இப்போ இந்த வெறுப்பு கதைகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது முதலே சொல்லிட்டோம் இல்லையா, வெறுப்புக்குன்னு முதல்ல அதுக்கு ஒரு காரணி இருக்காது, சான்றுகள் இருக்காது. ஏதோ ஒரு குழுவை நம்ம வெறுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்பிக்கையை செட் பண்ணிட்டோன்னா அந்த நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு சில கதைகள் சொல்லி ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெறுக்கப்படக்கூடிய குழுவோ இல்லை ஒரு மனிதர்களோ இவங்க கடவுளுக்கு எதிரானவர்கள் இல்லை அவங்க அசுத்தமானவர்கள் இல்லை அவங்க ஒழுக்கமற்றவர்கள் இல்லை தங்களை ஏதோ ஒரு வகையில் துன்பப்படுத்தக்கூடியவர்கள். ஸோ இந்த மாதிரியான சில கட்டுக்கதைகள் இவங்கள பற்றியான சில ஃபால்ஸ் ப்ராபகேண்டா அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு அந்த கதைகளை உண்மையாக்குறதுக்கு சில பிரச்சாரங்களை செய்வது தான் இந்த மாதிரியான வெறுப்பு கதைகளின் தோற்றம் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஓகே நீங்களே சில எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் யோசித்து பார்க்கலாம் எந்த மாதிரியான நிலைகளில் வெறுப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா சாதிய படிநிலைகள் இருக்கும்போது எங்கே வெறுக்கப்படும் ஒரு செக்டார் வெறுக்கப்படும் ஒரு மார்ஜினலைஸ் செக்டர் மேலே பரப்பக்கூடிய சில கட்டுக்கதைகள், அதாவது அவங்க நம்புறதுக்காக சொல்லப்படுற சில கட்டுக்கதைகள், அதாவது அந்த கதைகளை நம்புறதுக்காக இவர்கள் இந்த லாஸ் ஆர் இந்த சட்டங்களை வகுத்தது ஒரு புனிதத்தின் அடிப்படையில் இல்லை கடவுள் வகுத்த சட்டம் இது, இந்த சட்டத்தை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றது ஒரு அதிகாரப்போக்கு. ஸோ இந்த மாதிரி வெறுப்பு கதைகளில் ஒரு அத்தாரிட்டேரியன் ஒரு அதிகாரப்போக்கு இருக்கும். ஸோ இதை மீறி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள இந்த சிஸ்டம்லேருந்து எலிமினேட் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். இப்போ நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கனாவே இந்த ஆணவ கொலைகள் தான், ஆனர் கில்லிங்ஸை பற்றி சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பொருத்தி பார்த்தோன்னா சமூகத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம பொருத்தி பார்த்தோன்னா இந்த வெறுப்பு கதைகளை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இந்த வெறுப்பு கதைகளை பற்றி பேசியது எல்லாருமே மேலே நாட்டு சோஷியல் சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் அவங்க அவ்வளோ நம்ம சாதிய படிநிலைகளோ இல்லை நம்ம இங்கே இந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய வெறுப்புகளை பற்றி அவங்களுக்கு தெரியாது. பட் இது எல்லாமே நம்மளுடைய சிஸ்டமில் பொருத்தி பார்த்தா எல்லாமே வில் மேக் சென்ஸ். ஸோ இது வெறுப்பு கதைகள். இப்போ வெறுப்பிலேயே சில குவாலிட்டிஸ் ஒரு பண்புகள் உண்டு. அதாவது எல்லா வெறுப்பும் ஒரே மாதிரியான வெறுப்பு இல்லை. இப்போ ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கூல் ஹேட்
ஆர் ராதர் ஒரு இணக்கத்தை தவிர்க்கும் ஒரு அருவருப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வெறுப்பு நிலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ இதில் என்னென்னா, ஒரு வெறுக்கப்படும் மக்களை வந்து வெறுக்கும் மக்கள் ஒதுங்கி இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்த உடனே ஒரு அருவருப்பு வரும். ஆனால் அதே நேரத்தில் அவங்கள போயிட்டு ஏதோ பிரச்சனை பண்ணுறதோ இல்லை அவங்கள போய் தாக்குறது இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க ஈடுபட மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மற்ற கிராமங்களில் போய் பார்த்திங்கன்னா தெருவுக்கு தெரு சாதியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தெருவில் வாழக்கூடிய மக்கள் அந்த இன்னொரு தெருவில் வாழக்கூடிய மக்களுக்கு அந்த சைடு கூட போக மாட்டாங்க, தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுடைய வெறுப்பு அதோட முடியும், அதாவது அந்த அருவருப்போட முடியும், ஒதுங்கி வாழ்கிறதோட முடியுமே தவிர அவங்கள போய் தாக்குறதோ இல்லை அவங்கள போயிட்டு வன்கொடுமைக்கு ஆளாக்குறதோ இல்லை அவங்கள போயிட்டு கெட்ட வார்த்தைகளை திட்டுறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க. ஸோ இது ஒரு வகையான வெறுப்பு. ஸோ அருவருப்பு கொடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த கூல் ஹேட், அதாவது அந்த இணக்கத்தை தவிர்க்கும் ஒரு வெறுப்பு நிலை. அடுத்த வகையான ஒரு வெறுப்பு நிலை பார்த்திங்கன்னா ஹாட் ஹேட், அதாவது அச்சமும் கோபமும் வெறுப்போடு கலந்தால் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இதுதான் வந்து ஹாட் ஹேட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சாதி ரீதியான தாக்குதல்கள் செய்கிறது, ஆணவ கொலைகள் செய்கிறது, இல்லை பெண்களை வந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமைக்கு ஆளாக்குறது, இது எல்லாமே ஹாட் ஹேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கோபத்தோடு பயத்தோடு கூடிய ஒரு வெறுப்பு நிலை. இப்போ இன்னும் கொஞ்சம் சற்று இதை யோசிச்சு பாருங்களேன். வெறுப்பு வருவதற்கான காரணம் என்னவா இருக்கும்? வெறுப்பு வருவதற்கான மூல காரணம் பயம். அதாவது ஒரு விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் அந்த விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு மனசில் தோணுது அப்படின்னா அதற்குள் ஒரு பயம்தானே இருக்கணும். எந்த ஒரு நிகழ்வுமே நடக்காமல் கோபம் வர வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம இப்போ வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ மூன்றாவது வகையான ஒரு வெறுப்பு பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூல் ஹேட், அதாவது சிறுமைப்படுத்தல் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம 9/11 அட்டாக்ஸ்க்கு அப்புறம் நம்ம மேலை நாடுகளில் பார்த்திங்கன்னா நம்ம ஏஷியன் கம்யூனிட்டி அப்படின்னாலே ரொம்ப நிறைய மதிப்பாங்க, நல்லா படித்த ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி பேர் வாங்கின நம்ம ஒரு கம்யூனிட்டி ஏஷியன்ஸே ஜென்ரலாக. ஆனால் இந்த 9/11 அட்டாக்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு பிரச்சாரம் ஒரு ஃபால்ஸ் ப்ராபகேண்டா வந்து பரப்பப்பட்டது. ஸோ இஸ்லாமியர்களை இவங்க வந்து பார்த்துருக்க கூட மாட்டாங்க, அவங்கக்கிட்ட பேசியிருக்க கூட மாட்டாங்க. ஆனால் இஸ்லாமியர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரேண்டமாக ஸ்கூல் சில்ட்ரன்கிட்டேயோ இல்லை பொதுமக்கள் கிட்ட கேட்டால் அவங்க சில கருத்துக்களை சொல்லுவாங்க. அந்த கருத்துக்களுக்கு ஆதாரமே இருக்காது. ஸோ இவங்க வந்து தே ஹவ் பீன் ஃபெட் ஃபால்ஸ் ப்ராபகேண்டா ஒரு ஹேட்ரட் ப்ராபகேண்டா. ஸோ இந்த மாதிரியான வெறுப்பு நிலை, அதாவது ஒருத்தவங்களை வந்து அப்படியே ஒரு ஸ்கெட்சு போட்டு சிறுமைப்படுத்தி இழிவுபடுத்தும் நிலை வந்து ஒரு கூல் ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம வந்து பால் காசுறோன்னு வைங்களேன், அதை வந்து சும்மா ஒரு கொதியில் போட்டுட்டு வாங்க அப்படின்னு, அதாவது கொஞ்சம் அதை அப்படியே சிம்மர் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதை இறக்கி வைக்கலாம் அப்படின்னு. அதாவது ஃபுல்லாகவும் அது பொங்கி வராது, ஆனால் அதே சமயத்தில் அப்படியே ஒரு இளங்கொதிப்பு நிலையிலேயே இருக்கும் இல்லையா? இது ஒரு மாதிரியான சிம்மரிங் ஹேட் அப்படின்லாம். இப்போ நம்ம வேங்கை வயலை எடுத்துக்கோங்களேன், அதாவது அந்த மக்கள் மீது ஒரு வன் தாக்குதலுக்கு ஆளாக்கிய ஒரு நபர் காலங்காலமாக அந்த ஒரு வெறுப்பு நிலையை வந்து மனசில் வந்து தேக்கி வச்சுருக்காரு. அதாவது ஃபுல்லாக கொதிச்சு அது வெளியிலையும் வரலை, வெளியில் ஓவர்ட் ஆக்ரஷனாகவும் வரலை, அதே சமயத்தில் அது இறந்தும் போகலை, அதே நிலையில் அப்படியே ஒரு சிம்மர் ஆகிற மாதிரியே இருந்து ஒரு டைமில் வெடித்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கியிருக்கு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்மரிங் ஹேட்டோட ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். இப்போ இன்னொரு வகையான ஹேட் அப்படி பார்த்தீங்கன்னா, இது கடைசி வகையான ஹேட், இது வந்து என்ன சொல்கிறதுனா நம்ம பாய்லிங் ஹேட் அப்படின்னா. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த ஜெர்மனியில் நடந்த இந்த இனப்படுகொலை இதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஜூஸ் ஒரு யூதர்கள் மீது சில ஃபால்ஸ் ப்ராபகேண்டா பரப்பப்பட்டது. அதாவது இவங்க வந்து ஜெர்மனியோட பொருளாதாரத்துக்கே வந்து கேடு விளைவிப்பார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பரப்பப்பட்டு ஒரு மாசாக கொண்டு போய் அவங்கள கொலை செய்கிறது, அவங்க இருக்கக்கூடிய அந்த ஷாப்கீப்பர்ஸ் எல்லாம் வந்து தாக்கி கொலை செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபட்டது வந்து பாய்லிங் ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான
வெறுப்பை சாரும். ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வெறுப்புன்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் வெறுப்புன்றது வெறும் வெறுப்பு மட்டும் கிடையாது. வெறுப்புக்குள்ளேயே பல வகையான வெறுப்புகள் இருக்குது, பல பண்புகள் கொண்ட வெறுப்புகள் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இந்த எபிசோடில் பார்த்தோம். இன்னும் சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.